வரலாற்று சிறப்புமிக்க தலைவருடைய புகழை பாடுவதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு திரளாக கலந்து கொண்டு இந்த அரங்கை நிரப்பியிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றி பல பேர் பேசியிருக்கிறாங்க. அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் என்பவர் நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர். 1800ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் இருக்கிற அத்திப்பாக்கத்தில் பிறந்தவர். அதன் பிறகு 7 கிணறு பக்கத்தில் வந்து குடியேறி கிரிகோரி என்கிற தெருவில் 14ஆம் நம்பர் வீட்டில் வாழ்ந்து சுண்ணாம்பு வியாபாரம் பண்ணி மிகப்பெரிய அளவில் சொத்தை சேர்த்த சொத்துக்களை எல்லாம் இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக செலவழித்த வள்ளல் நம்முடைய அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர். அதையெல்லாம் தாண்டி அவர் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர். என்ன மாற்றம்? இங்க எல்லாரும் பேசினாங்க, எல்லோரும் இங்க பேசினார்கள். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், அதை அகற்றுவதற்கான மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டவர். அந்த காலத்தில் நம்முடைய அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் அவர்கள் பிராமணர்கள் செய்த ஏற்பாடுகளை கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்த அற்புதமான பகுத்தறிவு சிந்தனையாளர். இன்னைக்கு எல்லாரும் பெரியார பேசணும், உலக அளவில் பெரியாரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த பெரியாருக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் எந்த கொள்கையை கையில் எடுத்திருக்கிறாரோ அதே கொள்கையை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்ப எப்படி இருந்தது? பிராமணருடைய ஆதிக்கம் உச்சத்தில் இருந்தது. ஆதிக்க சக்திகளுடைய வர்ணாசிர தர்மம் உச்சத்தில் இருந்த காலம். அன்றைக்கு தனி மனிதனாக துணிச்சலாக அதை எதிர்த்த மாமனிதர் நம்முடைய வெங்கடாசல நாயக்கர். அது வன்னியர் ரத்தத்தில் ஊறிய, சத்திரிய ரத்தத்தில் ஊறிய வீரம். அதுதான் நம்முடைய பெரியார் சொல்றாரு. அவர் எழுதிய புத்தகத்தை பார்த்துட்டு யாரோ எடுத்து கொடுத்துருக்காங்க, ஒரு பாதி கிடைச்சிருக்கு. பெரியார் அவருடைய குடியரசு பத்திரிகையில் எழுதுறாரு, இந்த பத்திரிகை அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் எழுதிய புத்தகம் எல்லாமே ஒரு பாடல் எழுதுறார். இந்து மத ஆபாச, அதை யாராவது கண்டெடுத்தால் எனக்கு கொடுங்க. ஏன்னா நாம எதற்காக இந்த அமைப்பை இயக்கத்தை நடத்துகிறோமோ அதை எனக்கு முன்பே நடத்தியவர் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் என்று சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொல்லுகிறார். அந்த காலகட்டத்தில் இந்த பிராமணர்களையும் வர்ணாசிர தர்மம், இந்து மத வேகம் உச்சத்தில் இருந்த காலத்தில் இதை ஒருவன் எதிர்க்கிறார் என்றால் அவர் எல்லாவற்றையும் துறந்த ஞானியாகவும் உயிரை பற்றி கவலைப்படாத வீரனாகவும் இருந்தால் மட்டும்தான் முடியும் என்று சான்றளித்தவர் தந்தை பெரியார். இதெல்லாம் நீங்க படிச்சா பிரமிக்குது. ஆனா அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நாகப்ப படையாட்சி பத்தி நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் கேட்ட மாதிரி அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் வள்ளலார். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கருக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். ஆனால் இன்றைக்கு வடலூர் வள்ளலாருக்கு எத்தனை ஆவணங்கள், எவ்வளவு வரலாறுகள். ஆனால் நம்முடைய அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் என்ன வரலாறு இருக்கிறது? அதை தாண்டி இவர் வன்னிய சமூகத்திற்கும் பாடுபட்டிருக்கிறார். நம்ம இல்லைன்னு சொல்லல. இங்கே பேசினார், நம்முடைய சந்தானம் அவர்கள் பேசினார்கள். வன்னிமேடு என்பது வன்னியர்கள் வாழ்ந்த பகுதி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 25,000 கிராமங்கள் இருந்திருக்கிறது. அது தொடக்கத்தில் வன்னிய ராஜா ஊருன்னு இருந்திருக்கு. அப்புறம் வன்னியர் ஊரு வன்னிமேடுன்னு வந்து மாறி இருக்கு. அந்த கிராமத்தில் இருந்த வன்னியருடைய நிலங்களை எல்லாம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அந்த அரசாங்கத்தினுடைய துணையோடு வேளாளர்களும் பார்ப்பனர்களும் அந்த நிலத்தை தனதாக்கி கொண்டு
அவர் நிறைய சொல்றாரு. டாக்குமெண்ட்டை மாத்திட்டான், பட்டாவை மாத்திட்டான், ஆள் பேரை மாத்திட்டான், விரட்டி புடிங்கிட்டான். இதெல்லாம் நான் கிழக்கிந்திய கம்பெனி வரலையும் கொண்டு போய் சேர்த்தேன். இப்ப மகாராணி அவர்களுக்கு மனு போட்டேன். மகாராணி சொல்றாங்க, ஏயா விழிப்பு இல்லாம இருக்கிறீங்க, விவரம் இல்லாம விட்டு இருக்கீங்களா கேட்டாங்க. அப்ப அதுக்கு முதல்ல பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு படிக்க வைங்க, நான் அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று விக்டோரியா மகாராணி நம்முடைய அத்திப்பாக்கம் வெங்கடாதல நாயக்கருக்கு கடிதம் எழுதுறார். அதே மாதிரி அதற்கான ஏற்பாடு வருது. ஆனால் இங்க இருந்த பிராமணர்கள் அதை மாற்றி எல்லோருக்குமான பள்ளியை பிராமணர்களுக்கும் உயர்ந்த ஜாதிக்குமான பள்ளிக்கூடமாக மாற்றிவிட்டால் 85 1885 வாக்கில். அப்படி அந்த நிலங்களை மீட்பதற்கு மிகப்பெரிய போராட்டம் 14 ஆண்டு காலம் போராடி இருக்கிறார் தனி மனிதராக. சொல்ல போனால் அந்த போராட்டம் மிகப்பெரிய காரல் மார்க்ஸ் எழுதிய உலகளவில் போற்றக்கூடிய மூலதனம் எனக்கூடிய அற்புதமான புத்தகத்தில் கூட செங்கல்பட்டு விவசாயிகள் போராட்டம் என்ற தலைப்பில் அதில் இடம்பெற்றிருப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய செய்தி. அப்படி போராடி வன்னியருடைய நிலத்தை எல்லாம் மீட்டு கொடுத்த மகான் நம்முடைய அத்திப்பாக்கம் வெங்கடாதல நாயக்கர். இது ஒரு பக்கம். அதை தாண்டி தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழர்கள் சுய மரியாதையோடு வாழ வேண்டும். மூட நம்பிக்கை விட்டு அவர் சொல்றாரு, சாஸ்திரம் பார்க்கிற, ஜோதிடம் பார்க்கிற, 4 நட்சத்திரம் பார்க்கிற, கல்யாணம் கருமாந்திரம் தேவசம் எல்லாருக்கும் பாப்பான வச்சு கூப்பிடுற. நான் கேட்கிறேன், எத்தனை பாப்பா வீட்டில் அவன் பொண்ணுங்க அறுத்துட்டு வந்து நிற்கிறான் எழுதுறாரு. எத்தனை பாப்பா வீட்டில் அவன் பொண்ணு அறுத்துட்டு வந்து நிற்கிறான். இவன் நாள் பார்த்தானே கல்யாணம் பண்றான். எப்படி அங்க அறுத்துட்டு வந்து நிற்கிறான்? நீ ஏன் அதை நம்பிக்கிட்டு இருக்கிற? நம்மால வச்சு கல்யாணம் பண்ணுன்றார். நம்ம சமூகத்தில் ஒரு ஆளை வச்சு கல்யாணம் பண்ண காரியமா நம்ம சமூகத்தில் இருக்க ஒரு ஆளை வச்சு பண்ண, தேவசமா நம்ம சமூகத்தில் வச்சு ஒரு ஆளை பண்ண, எதுக்கு நீ அவனை கூப்பிடுற என்று ஒவ்வொன்றாக 1885 வாக்குல எவ்வளவு பெரிய சிந்தனைவாதி. இன்றைக்கு திராவிடர் கழகமும் பெரியாரும் எந்த கொள்கையை கையில் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த கொள்கைகளுக்கெல்லாம் அஸ்திவாரம் ஆணிவேர் வித்திட்டவர் நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் அத்திப்பாக்கம் வெங்கடாதல நாயக்கர். அவர் வாழ்ந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், நாடார் சமூகம் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள். அதிலிருந்து விடுவிப்பதற்காக போராடியவர் தான் வைகுந்தசாமி. அதே மாதிரி கேரளாவில் ஈழவர்கள் மிக கடுமையாக அடித்தட்டில் வைக்கிறார்கள். அவருடைய விடுதலைக்கு போராடியவர் நாராயண குரு. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கு போராடியவர் அயோத்திதாசர். இந்த 4 பேரும் சமகாலத்தவர்கள். நம்ம அத்திப்பாக்கம் வெங்கடாதல நாயக்கர், அயோத்திதாசர், நாராயணகுரு, வைகுந்தசாமி. ஆனா வைகுந்தசாமிக்கு வரலாறு இருக்கிறது, நினைவு சின்னம் இருக்கிறது. அயோத்திதாசருக்கு அரசு விழா எடுக்குது, வரலாறு இருக்கிறது, நினைவு சின்னம் இருக்கிறது. நாராயணகுரு மிகப்பெரிய இடஒதுக்கீடு போராளியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அவர்கள் எல்லாம் செய்ய முடியாததை, அவர் வெறும் சமூகத்துக்கு மட்டும் பாடுபட்டாங்க. ஆனா நம்ம பாட்ட நம்ம சமூகத்துக்கு மட்டுமல்ல, அதை தாண்டி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் போராடியவர். இவருடைய வரலாறு இன்றைக்கு எழுதப்படவில்லை. அவருக்கு ஒரு நினைவு இல்லை, நினைவகம் இல்லை. என்ன காரணம்? அவர் இந்த சமூகத்தில் பிறந்தார் என்கிற ஒன்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த சமூகத்தில் இருக்கிறவர்களும் அதை தூக்கி பிடிக்கிறதில்லை, மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த கொடூரம் பெரிய சமூகமாக இருந்தாலே இதான், பெரிய சமூகமாக இருந்தாலே இதில் ஒற்றுமை காண்பது என்பது மிகப்பெரிய கடினமான வேலையா போச்சு. அதனால தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், நீ அந்த சமூகம் இந்த சமூகம் இந்த சங்கம் அந்த சங்கம், இவர் சரியில்லை அவர் சரியில்லை, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, விமர்சிக்க கூடாது. நம்ம நோக்கம் என்ன, அதை பற்றி மட்டுமே கருத்தில் கொண்டு நீ போகினே இரு. அதனால இந்த மேடையில் கான்ட்ரவர்ஷியலான செய்தியை யாருமே பேச அனுமதிக்க மாட்டோம். அரசியல் பேசக்கூடாது, ஒரு அமைப்பை பற்றி இன்னொரு அமைப்பு பேசக்கூடாது, ஒரு தலைவரை பற்றி இன்னொரு தலைவர் விமர்சிக்க கூடாது,
பல இடங்களில் டாக்டர் ராமதாஸ் விமர்சிப்பார், உடனே மைக்கை நான் பிடிக்கிறேன். அதற்கான மேடை இது அல்ல. எந்த நோக்கமோ அதை மட்டும்தான் நம்ம போகணும். இதுல கருத்து வேறுபாடுகளுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆகவே அப்படி சென்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு மகத்தான வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். சொன்னார் சந்தானம், சொன்னார், என்ன சொன்னார் கேட்டீங்களா இல்லையான்னு தெரியல. வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தை பெற்றுக் கொடுத்த பெருமை இந்த பொன்குமாருக்கு உண்டு. முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருக்கிறார். நாளைக்கு அவர் டிஸ்சார்ஜ் ஆக போறார். அடுத்த 2 நாள்ல நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்க போகுது. இன்றைக்கு நான் அவரை போய் பார்த்து 15 நிமிடம் பேசினேன். நாடாளுமன்ற தேர்தலுக்குள் நீங்கள் வன்னியர் பொது சொத்து நல வாரியம் அறிவிக்காவிட்டால் தேர்தலில் உங்களால் வெற்றி பெற முடியாது, ராமதாஸ் எதிரணியில் இருக்கிறார் என்று ஒரு மிரட்டி 3வது நாள் அதற்கான அறிவிப்பை பெற்றுக் கொடுத்த பெருமை எனக்கு உண்டு. நான் சொல்லித்தான் சந்தானத்தையே வாரியத்துக்கு இன்சார்ஜா போட்டோம். இது எப்படி நடந்தது? எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒற்றை நோக்கம், இலக்கை மற்றும் நோக்கமாக கொண்டு பயணித்தால் வெற்றி பெற முடியும். அதே போல இங்கே சொன்னார்கள், படையாச்சாருக்கு அரசு விழா எடுக்கணும். தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து எல்லா நம்ம சமூகத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஜட்ஜுகள்லாம் டாஸ்மாக் கிளப்பில் ஒரு கூட்டத்தை போட்டு தீர்மானத்தை போட்டு அரசுக்கு அனுப்பி, அதன் பிறகு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு கேள்வியை போட்ட தலைமை செயலாளர், சென்னையில் யார் யாருக்கு சிலை, எத்தனை தலைவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது? 2. அந்த தலைவர்களில் எத்தனை பேருக்கு அரசு விழா எடுக்கப்படுகிறது? 3வது, படையாச்சியாருடைய சிலைக்கு அரசு விழா எடுக்கப்படுகிறதா? தகவல் அறிய விரும்புகிறேன். சார், இந்த கடிதம் போன 3வது வாரம் படையாச்சியாருக்கு அரசு விழா எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த பெருமை சமூக நீதி சத்திரியர் பேரவைக்கு உண்டு. அதே போல கடலூரில் அஞ்சலை அம்மாளுக்கு சிலை வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தது நாங்கள். சிலையை வச்சாச்சு, திறக்க விடல, திறக்காம மூடி கிடந்தது. அதை முதலமைச்சராண்ட சொல்லி திறக்க வைத்தது நாங்கள். அதன் பிறகு அவருக்கு விழா எடுத்து அஞ்சலை அம்மாளுக்கும் அரசு விழா எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து அதில் வெற்றி பெற்றிருப்பதும் இந்த சமூக நீதி சத்திரிய பேரவை. நாயுடு படையெடுப்புக்கு பிறகு வன்னியர் பட்டணம் என்பது நாயுடு பட்டணமாக மாற்றப்பட்டு விட்டது. அதை ஆதாரபூர்வமாக, ஆதாரம்னா சும்மா இல்ல, கல்வெட்டு ஆதாரபூர்வமாக நாடேடுகளில் கொண்டு வந்து சென்னப்ப நாயக்கருக்கு ஒரு சிலையை, ஒரு உருவத்தை ஏற்படுத்தி காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற தாமல் இருக்கிற சென்னப்ப நாயக்கருடைய பகராக்கள், தாமலை தலைநகராக கொண்டு ஆண்ட அந்த சென்னப்ப நாயக்கர் பகரா கொடுத்த அந்த இடத்துல தான் ஆங்கிலேயன் கேட்கிறான். ஆக்சுவலா நீ பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் பழவேற்காடு பக்கத்தில் அவன் துறைமுகம் வச்சு வியாபாரம் பண்றான். இவன் இங்கிலீஷ்காரன் பக்கத்தில் போறான், போர்ச்சுகீசிக்காரன் விரட்டி அடிச்சு விட்டான். அங்கே வியாபாரம் பார்க்க முடியல. சென்னையில் துறைமுகம் கட்டணும், யாருது இடம்னு பார்க்குறான். சென்னப்ப நாயக்கர் பகராது எங்கே இருக்கிறாங்க? தாமல்ல. போய் அவங்ககிட்ட பேசி இடத்த வாங்குறான், அக்ரிமெண்ட் போடுறான். அப்போவே அவங்க பிள்ளைகள்லாம், நீ இடத்த போட்டுக்க, எனக்கு இவ்வளோ ராயல்ட்டி கொடுக்கணும் வியாபாரத்தில், அதோட நீ உருவாக்குற நகரத்திற்கு எங்கள் அப்பா பேரை வைக்கணும் என்று சொல்லி அப்படி வந்தது தான் சென்னப்ப நாயக்கர் பட்டணம், சென்னை பட்டணம், சென்னை. அதை திட்டமிட்டு வரலாற்றை திரித்து நாயுடு பட்டணமாக மாற்றினார்கள். அதை இன்றைக்கு தலைகீழா புரட்டி போட்டிருக்கோம். போன ஆண்டுக்கு முன்பு வரையில் அந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வந்ததுன்னா எல்லா பத்திரிகையும் எழுதுவாங்க, எல்லாமே பெலுக்கோட்டி வேலமா நாயுடு மகராக்கள் கொடுத்த சொத்துல உருவானது என்றுதான் எழுதப்பட்டு வந்தது. முதல் முறையாக இந்த ஆண்டுதான்
அது தாமல்ன்றதுக்கு டாமல் எழுதியிருக்காங்க. பரவாயில்ல. டாமலை சேர்ந்த சென்னப்ப நாயக்கர் வகராக்கள் கொடுத்த இடத்தால் உருவானது சென்னை என்று தொலைக்காட்சியிலும் நாடேடுகளிலும் தினகரன்ல பெரிய ஆட்சிகளே வந்தது. அதை உருவாக்கி கொடுத்த பெருமை இந்த சமூக நீதி சத்திரிய பேரவைக்கு உண்டு. நான் இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அரசியலில் என்னுடைய உச்சத்தை உயரத்தை நான் தொட்டுட்டேன். எனக்கு இதுக்கு மேல ஒரு உயரம் வரன்னு தெரியாது. ஒரு அமைச்சருக்கு தவறையா வந்தாச்சு. 2 முறை சட்டப்பேரவை தொகுதியில் நின்ன. போன முறை 1300 ஓட்டுல பண்டூட்ல வெற்றி வாய்ப்பு இழந்தேன். நான் அடுத்த முறை வரும்போது ஒரு எம்எல்ஏ ஆகும், அவ்வளவுதான். அதற்காக நான் ஒரு சமூகத்தை திரட்டி அதுக்கப்புறம் கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு வெண்ணெய் உருவி அது கண்ணை முன்ன போய் கொக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். எனக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கை இந்த சமூகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பை தொடங்கி பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் நடத்திட்டு வர்றோம். இடர்பாடுகள்னா பல இடர்பாடுகள். இப்போ நான் அமைச்சிருக்க என்னுடைய அமைப்பு 79 தொடங்கி இருக்கிற கட்டுமான தொழிலாளர் அமைப்பு தான் எனக்கு பேஸ். எந்த ஊரில் போனாலும் 100 பேர் வந்து வரவேற்பாங்க. அதில் தலித்துகள் இருப்பாங்க, எல்லா ஜாதியும் இருக்கும். இப்போ அவங்க எதிர்க்கு போய் தலைவர் என்ன ஜாதி சங்கத்துக்கு போயிட்டாருன்னு கேட்குறாங்க. இப்போ இவளையெல்லாம் தாண்டி வர்றோம். பல இடர்பாடுகள். இங்கே கூட நம்முடைய பாஸ்கர் பேசுகிறப்போ சொன்னார், நாங்கள் யாருக்கிட்டையும் போய் பணம் கேட்க மாட்டோம். அப்படிதான் ராமகிருஷ்ணன் சொன்னார். ரைட்டு, நீங்கள் கேட்காம இருக்கலாம். நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்திட்டு 2 லட்சம் 1.5 லட்சம் வச்சா எப்படி பண்ணும்? ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கொடுக்கலாம், ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கொடுக்கலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் 2.5 லட்சம். இன்னும் பத்திரிகைகளுக்கு சேல நிகழ்ச்சிக்கு போட்ட விளம்பரம் 1,20,000 கொடுக்காம இருக்கு. இப்ப இந்த பத்திரிகை 2 பத்திரிகைகள் போட்டிருக்கிறோம். இதுக்கு பணம் கொடுக்கணும். அழைப்பு அடிச்சிருக்கிறோம். 560 தபால் தமிழ்நாடு முழுவதும் போயிருக்குது. வராங்களா இல்லையா செய்தி போட்டணும். குருநாதர் அதை பார்த்தா வந்தவர், அவருடைய பேர் கூட இல்லை. இப்போ இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அதனால இதெல்லாம் இடர்பாடுகள். இந்த இடர்பாடுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் தான் இந்த சமூக பயணத்தில் பயணிச்சுக்கிறோம். ஆகவே அந்த பயணத்தில் ஒரு முக்கிய நோக்கத்தை நாம் வச்சிருக்கிறோம். என்ன? இங்க கூட நம்ம மூர்த்தி சொன்னாரு, என் பேர்ல 5 எழுத்து இருக்கு, சமூக நீதி சத்திரிய பேரவையில் 5 எழுத்து இருக்கு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டாரு, இந்த பேரவையினுடைய இலக்கு 5 இலக்கு. ஒன்று, கல்வி நமக்கு இருக்கு, வணிகத்தையும் தொழிலையும் வன்னியர்கள் கையில் எடுக்கணும். நம்பர் 1. நீ பிள்ளைகளை படிக்க வைக்கிற போதே இப்ப பாத்தீங்கன்னா நாடார் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருப்பாரு. அவரு கை நாட்டு கூட போட தெரியாது. நம்மால பிஇ படிச்சு அதில் போய் 8000 ரூபாய்க்கு மேலே பார்ப்பான். இருக்கா இல்லையா? ஏன் அதை நீ வையன் முடியாது போமா? சார், தொழில் வணிகமும் தொழிலும் மட்டும்தான் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும். 50,000 ரூபாய் சம்பளம் ஒரு ஆளுக்கு சென்னையிலன்னு வச்சுக்க, அவர் நல்ல பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க முடியுமா? ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? கார் வாங்க முடியுமா? ஆனால் நீ தொழிலை பண்ணிப்பாரு. எனக்கு 90ல் கல்யாணம் ஆச்சு. எங்க மாமனார் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். மாப்பிள்ளை ஒரு கோதண்டராமன் சொந்தக்காரன், படிக்கல, பாவம், கையெழுத்து கூட போட தெரியாது. நான் தான் 5000 ரூபா கொடுத்துருக்கிறேன் ஒரு தொழில் பண்ண சொல்லிட்டு சொன்னார். என்ன தொழில் கேட்டேன். இந்த நிலக்கரிகள் சுட்டா சிட்ட சாம்பல் வருது பாரு, அந்த சாம்பலை எடுத்து எடுத்து விற்கிறாரு. திருவொற்றியூர் தான். போன வருஷம் ஒரு இடத்துல பார்த்தேன் அவர், ரொம்ப நாளுக்கு பிறகு. என்ன கோதண்டம், தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அட போமாமா, தொழில் மோசம்னா. அடப்பாவி, என்ன சரியா இல்லையா போயில் கேட்டேன். என்னடா மோசம் சொல்றேன்னா, 28 கோடி வராம கடனா இருக்குமாமான்றான். கடன் வரவேண்டிய பணம் 28 கோடி. சார், நீங்க நம்ப மாட்டீங்க, கையில 3 போன் வச்சிருக்கிறான், இங்கிலீஷ்ல பேசுகிறான். மலேசியாவில் ஒரு ஆபீஸ் போட்டிருக்கான், லண்டன்ல ஒரு ஆபீஸ் இருக்கு. அவன் வீடு இப்போ இதுல பாடி பிரிட்ஜ் ஏறினா லெப்ட்ல போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா லீச்சர் கூடத்தோடு வீடு கட்டிருக்கு. அவனுக்கு படிக்க தெரியாது. பெரிய பொண்ணு எம்டி படிக்குது ராமச்சந்திரா மெடிக்கல்ல, சின்ன பொண்ணு எம்பிபிஎஸ் ராமச்சந்திரா மெடிக்கல்ல படிக்குது. இப்போ பொண்ணு இப்ப மாப்பிள்ளை பார்த்துக்கிறான். யாராவது இருந்தா சொல்லுங்க, நல்ல மாப்பிள்ளையா. பையன்
+2 படிச்சு இப்போ ஏதோ இன்ஜினியரிங் போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ அவன் வீட்டு எதிர்க்க ஒரு கிரவுண்ட் இருக்கு, 5 மாடி கட்ட போறான்னா ஆபீஸுக்கு. ஆபீஸ் எதுக்கு இப்போ 5 மாடின்னா, ஒரு மாடி வந்து மலேசியாவுக்கான், ஒரு மாடி வந்து லண்டனுக்கு, இன்னொரு மாடி எதுக்கு சொன்னான், 2 மாடி சென்னைக்கான். படிப்பறிவு இல்லை, கையெழுத்து போட தெரியாது. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு சொத்து சம்பாதிப்பதற்கு காரணம் தொழில். ராத்திரி பகலா உழைப்பான். உழைப்பும் தொழிலும் இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கட்டாயம் உருவாக்க முடியும். ஆகவே நம்ம பிள்ளைகளை படிக்கிற போதே நீ அடுத்தவங்கிட்ட போய் வேலை செய்யாத, நீ ஒரு தொழில் படி. கல்வி என்பது வேலைக்கான ஆயுதம் இல்லை, அறிவை கொடுக்கிறது. நீ யாரு, உன் இடத்துல என்ன சக்தி இருக்கு, நீ எதை பண்ணா வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு வருவ என்று வழிகாட்டக்கூடிய விளக்கு கல்வி. அதை வச்சு உனக்கு தேர்ந்த தொழிலை நீ தேர்ந்தெடு. இது ஒண்ணு. இந்த தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு வன்னியர் வங்கியை தொடங்கிறது. 2. 3வது, நம்ம ஆட்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை தீர்ப்பதற்கு வழிகாட்டி உதவுவதற்கு ஒரு சத்திரியர் சேவை மையத்தை தொடங்கிறது. என் பையன் +2 முடிச்சிருக்கான், அடுத்து என்ன படிக்கலாம்? இவரை பாரு பேராசிரியர். என் பையன் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறான், என்ன பண்ணலாம்? அவரை மூர்த்தி பாரு. என் பையன் வெளிநாட்டுக்கு போகணும், அப்ளிகேஷன் போடணும், எந்த யூனிவர்சிட்டி? பாஸ்கரை பாரு. என் பையனுக்கு பொண்ணு வேணும், குருநாதனை பாரு. அப்படி வழிகாட்டுவதற்கு ஒரு சேவை மையம், போன் பண்ணா உதவுறது. இது 3. 4வது, நம்ம சமூகத்திற்கு ஒரு புது அடையாளம். எப்படி தேவர்களுக்கு முத்துராமலிங்க தேவர் இருக்காரோ, அம்பேத்கர் தலித்துகளுக்கு பொது அடையாளம் இருக்கிறாரோ, காமராஜர் நாடார்கள் காமராஜரை பொது அடையாளமாக்கி இருப்பதை போன்று விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட ராஜேந்திர சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கடல் கடந்து சவுத் ஏசியா முழுவதையும் வெற்றி கொண்டு ஒரு மாவீரனாக வாழ்ந்து கடைசியாக மறைந்த இடம் பிரம்மதேசம், காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கி ஒவ்வொரு வருஷமும் வன்னியர்கள், நீ எந்த அமைப்பில்லாரு, எந்த கட்சியில்லாரு, எந்த கொள்கையோட, ஆனால் எப்படி ஆயிரக்கணக்கான பிரிவுகள் தேவர் சமூகத்தில் இருந்தாலும் முக்குலத்தோர் சமூகத்தில் இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை பசும்பொன்னில் கூடுவதை போன்று நம்முடைய வன்னியர் சமூகம் ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்ம தேசத்தில் கூட வேண்டும். அது இந்த சமூகத்தினுடைய எழுச்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு வரும். இது 4. 5வது, இங்கே கூட சொன்னாங்க 10.5% இடஒதுக்கீடு. 10.5% இடஒதுக்கீடு எனக்கு நம்பிக்கை கிடையாது, அது நமக்கு நஷ்டம். ஆனால் கொடுத்தாச்சு, ஒரு கௌரவ பிரச்சனை, கட்டாயம் அதை வாங்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏற்கனவே எம்பிசி 41 சமூகம் அதில் இடம்பெற்றிருந்தது, இப்ப கொஞ்சம் கூடியிருக்கு. சீர்மரபர் இல்லாத நான் சொல்றேன், எம்பிசியில 41 சமூகம், 41 சமூகம், சீர்மரபர்ல 68, மொத்தம் 108 சமூகத்துக்கு 20 விழுக்காடு. நான் என்ன கேட்டேன்னா, அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் முடிஞ்ச பிறகு நான் தொடங்கினது. சீர்மரபினருக்கு ஒரு 5 விழுக்காடை கொடுத்து தனியை ஒதுக்கிடுங்க, எம்பிசிக்கு 15 விழுக்காடை கொடு, அல்லது பிசியில 30 விழுக்காடு வச்சிருக்கீங்க. அதுல வந்து ஒரு 3% இவர்கள் கொடுத்துருக்கணும் இஸ்லாமியர்கள். அங்க முக்குலத்தோர், நாடார், வெள்ளாள கவுண்டர் எல்லாரும் உயர்ந்தவர்கள், மக்கள் தொகையில குறைவு. எம்பிசி சீர்மரபில் மக்கள் தொகை அதிகம், சமூக ஸ்டேட்டஸ் குறைவு. அந்த தொகையை இங்க மாத்து 27, இத அங்க கொடு. 27ல ஒரு 5 விழுக்காட சீர்மரபருக்கு ஒதுக்கிட்டு மீதி 20, 22 எம்பிசிக்கு மட்டும் வைத்திருந்தால், எம்பிசியில வன்னியர்களுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பெரிய ஜாதி எது தெரியுமா? எம்பிசியில சலவை தொழிலாளி, சவர தொழிலாளி, ஒட்டர்கள், போயர்கள், இவங்க மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சமூகம். மீதி எல்லாமே
பகுதி வாரியாக விரல் விட்டு எண்ணக்கூடிய சமூகங்கள். குன்னுவ மன்னாடியார்னு ஒரு ஜாதி, அது திண்டுக்கல் மலையில மட்டுமே இருக்கான், 11,000 பேர். இன்னும் அதுல வக்கீல் கூட இல்லை. மவுண்ட் ஆர்டன் செட்டின்னு ஒரு கம்யூனிட்டி, 4,000 பேர் இருக்காங்க நீலகிரி மலையில, நீலகிரியில கீழ்பகுதியில். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யாரு நம்மோட போட்டி போடக்கூடியவர்கள்? யோசிச்சு பாருங்க. எம்பிசியில் இருக்கிற கம்யூனிட்டியில வன்னியர்களோட போட்டி போடக்கூடிய சமூகம் எது? எந்த சமூகமும் கிடையாது. நான் ஒரு எம்பிசி கூட்டமைப்பு வச்சிருந்தேன் 2011 பிறகு அதை வேகமா பண்ணோம். இந்த தெற்கெல்லாம் போய் அது ஒரு 6 மாநாடு நடத்தினேன். அங்க சில பேர் என்ன கேட்பாங்க, எல்லாம் சரி தலைவரை, இந்த எம்பிசியில் இருக்க மொத்தமே இந்த வன்னியர்களை சாப்பிட்றாங்களே என்ன பண்ணி, அவர் என்ன வன்னியருக்கு தெரியாத ஆளுங்க. நாங்க ஏப்பா அது பெரிய ஜாதி, நிறைய படிச்சிருக்காங்க, கிடைக்கும், உங்களை படிக்க வைக்கிறது தானே இந்த கூட்டமைப்பு வச்சிருக்கோம், நீ படி, அந்த வேலையை வாங்கிக்கலாம். நான் அப்படியே மழி போடுறது. அப்படி பிரித்து ஏற்பாடு செய்திருந்தால் அது முழுக்க முழுக்க எவருடைய கண்ணையும் குத்தாமல் உறுத்தாமல், எவருடைய எதிர்ப்புக்கும் இல்லாமல் வன்னியர்கள் மிகப்பெரிய அளவில் பயன்பெற்றிருப்பார்கள். இப்ப நமக்கு இடத்தை குறைச்சி 10 விழுக்காடுன்னு சொல்லி அதை பல சமூகங்கள் எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போய் இப்ப இதுல கான்ட்ரவர்ஷியலா நிக்கிற நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் கொடுத்தாச்சு. அது நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அது ஒரு மான பிரச்சனை. நல்லதோ கெட்டதோ கட்டாயம் அது சம்பந்தமாக நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அதுல நாம் ஒரு முடிவு காண்பதற்கு முயற்சிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த இடஒதுக்கீடை பொறுத்த மட்டில் பேரவையினுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடை கொடு. நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு ஆங்கிலேய காலத்தில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தது. அப்ப ஜாதிகள் இல்லை, மதத்தின் பெயரால் கிறிஸ்துவர்களுக்கு விட, இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு, இந்தோ கிறிஸ்துவர்களுக்கு இவ்வளவு, வன்னியர் இந்துக்களுக்கு இவ்வளவு, அப்படி அதுக்கப்புறம் அதுல பிராமணர் இல்லாத இந்துக்களுக்கு இவ்வளவு 100 விழுக்காடு கொடுத்தாங்க. விடுதலைக்கு பிறகுதான் ஜாதி வாரியா வந்தது. ஆகவே இடஒதுக்கீடு 100 விழுக்காட்டை பிரிச்சு கொடு. பாப்பானா அவன் எவ்வளவு இருக்கான கொடு, வன்னியர்களா எவ்வளவு இருக்கான கொடு. விகிதாச்சார இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் பேரவையினுடைய நோக்கம். ஆகவே இந்த இலக்கை அடைவதற்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்குத்தான் மாவட்ட வாரியாக நம்முடைய சமூக தலைவர்கள் பேரில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். ஆக இப்படி ஏறத்தாழ ஒரு ரவுண்டு வந்தாச்சு. ஜனவரியில் திருப்போம் தருமபுரியிலிருந்து தொடங்க போறோம். ஒரு ரவுண்டு வந்திருக்கிறோம். இப்போ இதனுடைய விளைவு என்ன? ஒரு தலைவருக்கு அரசு விழா எடுத்திருக்கிறோம். அஞ்சலை அம்மாள்னா பல பேருக்கு தெரியாம இருந்தது. அஞ்சலை அம்மாள் சுதந்திர போராட்டத்தில் கர்ப்பிணியா இருந்து சிறைக்கு போனவங்க. சிறைக்கு போய் பரோல்ல வெளியே வந்து குழந்தைய பெற்று குழந்தையோட உள்ள போனவங்க. அந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? ஜெயில் வீரன். காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அவரை யாரும் பார்க்க கூடாதுன்னு ஆங்கிலேய சட்டம் போட்டான். இந்த அம்மா இஸ்லாமியர் அணியக்கூடிய குருதா பர்தா போட்டுக்கிட்டு மாட்டு வண்டி குதிரை வண்டியை கட்டிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து காந்தியடிகளை ஏற்றி வந்த பெருமை நம்முடைய அஞ்சலை அம்மாளுக்கு உண்டு. அதனால தான் காந்தியடிகள் சொல்றாரு, தென்னாட்டு ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள். அப்படிப்பட்டவருடைய புகழ் வெளியே தெரியாம இருந்தது. இன்றைக்கு நம்முடைய விஜய் கட்சி தொடங்குற போது கூட அஞ்சலை அம்மாள் பெயரை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்திட்டோம். நாகப்ப படையாட்சிக்கு கட்டாயம் மயிலாடுதுறையில் ஒரு சிலை வைக்கப்படும். அதற்கான முயற்சி நாம் எடுத்திருக்கிறோம். வாழப்பாடியாருக்கு கண்டிப்பாக ஒரு சிலை வைக்க வேண்டும், வைக்கப்படும். அதை போல அத்திப்பாக்கம் வெங்கடாதல நாயக்கர் மிகப்பெரிய மகான். அவருக்காக நாம் இந்த அரசிடத்துல 3 கோரிக்கைகளை வைக்கிறோம். ஒன்று, 7 கிணறு பகுதியில் அவர் வாழ்ந்த கிரிகோரி தெரு, கிரிகோரி தெருன்னு இருக்கா? வடசென்னைக்கார 7 கிணறு கிரிகோரி தெரு, அது கண்டுபிடிங்க. அதுல 14ஆம் நம்பர் வீட்டில் வாழ்ந்திருக்காரு.
அது பக்கத்து தெருவில் வீராசாமி தெருவில் நம்ம வள்ளலார் வாழ்ந்து மறைஞ்சிட்டார். வள்ளலார் வாழ்ந்த இடத்தை அரசு அடையாளப்படுத்தி அதை அந்த வீட்டு மாடியில் ஒரு நினைவு இல்லமாக உருவாக்கி இருக்கிறாங்க. அதை போல அத்திப்பாக்கம் வெங்கடாதர நாயக்கர் வாழ்ந்த வீட்டை இந்த அரசு அடையாளப்படுத்தி நினைவு இல்லமாக உருவாக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை உங்களுடைய கரவலியோடு இந்த அரசுக்கு அனுப்புங்க. நல்லா கை தட்டலாம். இரண்டாவது தீர்மானம், அவர் வாழ்ந்த அந்த தெருவுக்கு கிரிகோரி தெரு என்ன பேர் இருக்கோ அதை அத்திப்பாக்கம் வெங்கடாதர நாயக்கர் தெரு என்று பெயர் வைக்க வேண்டும். மூன்றாவது, மிகப்பெரிய சமூக சிந்தனைவாதி, அவருடைய புகழை நிலைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு அவர் வாழ்ந்த வட சென்னையில் ஏதாவது ஒரு இடத்தில் அவருக்கு முழு திருவுருவ சிலையை அரசு நிறுவ வேண்டும். இந்த மூன்று கோரிக்கைகளையும் அரசுக்கு வைக்கிறோம். அதை நிறைவேற்றுவதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் பாடுபடுவேன் என்பதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் பணியாற்றிய நம்முடைய தலைவர் வீரா அவர்களை நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். அதே போல நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். அதை தாண்டி இவ்வளவு ஆட்களை கொண்டு வந்த பெண்கள், அதே போல ஆர்கே நகர் பகுதி அழகானந்தம், முருகன், வடிவேலு, செல்வராஜ், ஆறுமுகம், இவருடைய பணிகள் எல்லாம் மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.